கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில கடலூரில் இருந்து சிதம்பரம் வழியாக செல்லும் ரயில்களுக்கான ரயில்வே பாதை உள்ளது. இந்த பாதையில இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா, அந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிற பள்ளி குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக கடலூரில் உள்ள கிருஷ்ணசாமி என்னும் தனியார் பள்ளியுடைய வாகனம் வந்தது. இந்த வாகனம் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருந்து 3 மாணவ மாணவிகளை அழைத்து வந்த நிலையில அதன் பிறகு அந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகளை அழைப்பதற்காக சென்றது. வழக்கம் போல் அங்க இருக்கிற ரயில்வே கேட் திறந்திருந்த நிலையில அந்த பகுதியில் அந்த ரயில்வே கேட்டை பள்ளி பேருந்து கடக்க முற்பட்ட போது திடீரென அங்கு வந்த ரயில், அதாவது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் பேசஞ்சர் ரயில் கடலூரில் இருந்து புறப்பட்டு வேகமாக வந்து கொண்டிருந்த நிலையில அந்த பேருந்து மீது அதிவேகமாக மோதுகிறது. சுக்கு நூறான அந்த பேருந்து 50 மீட்டர் தொலைவில் சென்று விழுந்த நிலையில் ரயிலும் பார்த்தீங்கன்னா அந்த மின்சார ஒயர் மேலே செல்லும் அதற்கான மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்டு அது ஒரு 200 மீட்டருக்கு அப்பால் ரயிலும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேருந்தில் பயணித்த 2 மாணவிகள் மற்றும் ஓட்டுநர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதுவரை உயிரிழப்பு எத்தனை என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் இதில் படுகாயமடைந்த மாணவர்கள் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் கடலூர் அரசு மருத்துவமனையில தற்போது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவ இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வே போலீசார் மற்றும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த ரயில்வே கேட்டு இந்த விபத்து நடந்த உடனேயே அப்பகுதி மக்கள் ரயில்வே கேட் போடும் அந்த அறைக்குள் சென்று பார்க்கும்போது அந்த கேட் கீப்பர் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் வட இந்தியரான அவரை அப்பகுதி மக்கள் தாக்கி எழுப்பியதாகவும் தெரிய வருகிறது. தற்போது அவரை மீட்டு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் இந்த கேட் போடாத நிலையிலேயே எப்படி ரயில் வந்தது, அதற்கான சிக்னல் எப்படி கிடைத்தது என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்து ரயில்வே துறையினரிடம் நாம் கேட்டபோது இந்த கேட்டிற்கு சிக்னல் கிடையாது எனவும், இந்த கேட் ரயில் வரும்போது போடப்படுவது மட்டும்தான், அதற்கான சிக்னல்கள் எதுவும் கிடையாது என்று தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் ரயில்வே போலீசாரும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோரும் இந்த பகுதியில முகாமிட்டு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விபத்திற்கான காரணம் என்ன, ரயில்வே கேட் போடாததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல உயர் அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறையினர் வர உள்ளனர். அவர்கள் வந்த பிறகு இது குறித்த விரிவான விசாரணை நடைபெறும் என தெரிய வருகிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்க